என் மாமனை கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? மா சும்மா தோணன்னு பேசிட்டு அப்படி போய் உட்காருமா. போமா, சும்மா ஏதாவது பேசிட்டு. என்னப்பா இவங்க இப்படி பேசுறாங்க? அவங்கவுங்க வேலை அப்படிம்மா. சின்ன தம்பியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் ஆசையும் நமக்கு இருக்குதே தவிர அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லைம்மா. சார் வந்துட்டார். அப்பா வாமா. சார் வணக்கம் சார். சொல்லுங்க முத்துப்பாண்டி. நான் என்னத்த சார் சொல்ல, என் மாப்பிள்ளை சின்ன தம்பியை பற்றி ஒரு நல்ல செய்தி நீங்கள் தான் சார் சொல்லணும். சார் என் பொண்ணை பாருங்க சார். மாப்பிள்ளையை கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் ஓடி ஓடி வர்றேன். இங்கே ஓடி வந்துட்டா மட்டும் என்ன ஆகிட போகுது? ஐயா நீங்களே இப்படி சொல்லலாமா? என் மாமா சின்ன தம்பிக்கு ஒன்னும் ஆகாது. அம்மா அம்மா அழாதம்மா. மலையில இருந்து கீழே விழுற கேஸெல்லாம் தேடி கண்டுபிடிக்க போலீஸ்ல மீட்பு படைன்னு ஒன்று இருக்கு. அது வழக்கமா 2 நாள் தேடுவாங்க. தேடி கிடைச்சா ஆச்சு, இல்லைன்னா எங்க டியூட்டி முடிஞ்சுன்னு கிளம்பி போயிடும். ஐயா தேடுறதுல என்னங்கய்யா நாள் கணக்கு இருக்குது. கிடைக்கிற வரைக்கும் தேடித்தானங்கய்யா ஆகணும். ஆமாங்க ஐயா, ஒழுங்கா தேடாம என் மாமா எப்படி கிடைப்பாரு? என்னம்மா நீ ரூல்ஸ் தெரியாம பேசிட்டு இருக்க? மலையில இருந்து விழுந்த என் மாமனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இதுல என்னங்க ஐயா ரூல்ஸ்? ஏ மல்லி அமைதியா இருமா. 2 குழுவும் சேர்ந்தே தேடியாச்சு. இதுக்கு மேல எங்களால் தேட முடியாது. ஐயா நீங்க மனசு வச்சா தேடலாங்கய்யா. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா கூட்டமெல்லாம் போக முடியாது. வேணா நீயும் நானும் மட்டும்தான் போலாம். ஐயா எங்க ஆளுகளையும் விட்டு தேடி பார்த்தோம். இருந்தாலும் உங்க ஆளுங்கன்னா கொஞ்சம் வேகமா தேடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆள் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாம நாம எப்படி? மாமா ஒண்ணும் சாவல. மல்லி பேசாம இருமா, எதுவும் பேசாத. ஐயா மன்னிச்சிருக்கையா, பொசுக்குன்னு இப்படி சொல்லிடாதீங்கய்யா. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்தோம். நீங்களே எங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி பேசினா நாங்க வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க இந்த ஊருக்காரங்க தானே. உங்க மாப்பிள்ளை விழுந்த இடத்தோட ஆபத்தையும் ஆழத்தையும் பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா என் மாமா சாகலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வருவாரு, கண்டிப்பா வருவாரு. வரக்கூடாதுன்னு நான் நினைக்கலாமா? வந்தா நல்லது. முத்துப்பாண்டி தயவு செஞ்சு உன் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. எதா இருந்தாலும் தகவல் சொல்றேன். கிளம்பு. போம்மா. என்னங்க நீங்க இப்படி கலக்கமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியலங்க. என்னங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? பொன்னி, மனசுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி சுத்தி, குறிப்பா என்ன சுத்தி சுத்தி அடிக்கும் போது நான் எப்படி பொண்ணி கவலைப்படாம இருக்க முடியும்? என்னங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் சுலபமா ஹேண்டில் பண்ற வித்தைய உங்ககிட்ட இருந்தாங்க நான் கத்துக்கிட்டேன். நீங்களே இப்படி ஸ்ட்ரக் ஆகி கலக்கத்தோட பேசுறது எனக்கு கொஞ்சம் பயத்தை தருதுங்க. பயப்படாத பொண்ணி. பவித்ரா கூட எப்படி யோசிக்கிறா பாத்தியா? நாம நினைச்சு கூட பார்க்காத வேற கோணத்துல அவ யோசிச்சு பார்க்கறா. பொன்னி, நமக்கு நல்லது நடக்கும்போது காரணம் தேடாத மனசு கெட்டது நடக்கும்போது எப்படியோ எதுலயோ அதுக்கான காரணத்தை தேடுது. எப்படிங்க தேடாம இருக்கும்? எல்லாத்துக்கும் நம்ம பெத்து வளர்த்த பொண்ணுதான் காரணமா இருக்கான்னு அப்பட்டமா தெரியுதுல்ல. இப்படியெல்லாம் கூட ஒரு மனுஷியால மாற முடியுமா?
இந்த ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள கொக்கி போட்டு இழுக்குதுங்க. உனக்குள்ள இருக்கிற இந்த கேள்வி ரொம்ப நியாயமானதான் புண்ணி. யாரோ ஒரு மனுஷியா இருந்தா பரவாயில்ல, 20-25 வருஷமா இதே வீட்டுக்குள்ள ரத்தமும் சதையுமா நம்மளையே வளைய வந்துகிட்டு இருந்த மனுஷி புண்ணி. என் மேல வீணான பழி வந்து விழுந்தது, அது காரணமா நான் போலீஸ் ஸ்டேஷன் போனது, யாரோ ஒருத்தரோட புண்ணியத்தால நான் திரும்ப வெளியே வந்தது, இது எல்லாமே இன்னைக்கு இல்லைனா கூட என்னைக்கா ஒரு நாள் நடந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா நான் பெத்த புள்ள அவ மனசு மாறி இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வருவான்ற நம்பிக்கை எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை புண்ணி. யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றது உண்மைதாங்க. எனக்கும் இந்த கவலை தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி எல்லாம் பேசுறா, எப்படி எல்லாம் நடந்துக்கிறா. நேத்து வந்த மாயா அவளுக்கு வசதியா தெரியுறா பொண்ணே. எதிரியா இருந்தா கூட இந்த விஷயத்துல மாயாவோட கெட்டிக்காரத்தனத்தை என்னால பாராட்டாம இருக்க முடியல பொண்ணி. என்னங்க நீங்க அவ வஞ்சக எண்ணத்துக்கு வக்காலத்தை வாங்கி பேசிட்டு இருக்கீங்க? நியாயம் நேர்மைன்னு பேசி நம்ம என்னத்தை சாதிச்சோம்? நடு வீட்டில் உட்காந்து புலம்பிட்டு தானே இருக்கோம். இங்க பாருங்க, திரும்பவும் இதே மாதிரி பேசாதீங்க. நீங்க கவலைப்பட்டு பேசினா கூட எனக்கு பயம் வராது. இப்படி உடைஞ்சு போய் பேசுனீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. என்னங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? ஐயோ, என்னங்க நீங்க? ப்ளீஸ்ங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நார்மல் ஆகுங்க. பொன்னி, அப்பா அம்மா சொந்த பந்தம் இதெல்லாம் சரியா அமையலனா கூட நாம அதை ஏத்துக்கிட்டு சமாளிச்சு வாழ்ந்துடலாம் பொன்னி. ஆனா பெத்த புள்ள நம்ம சொல்றது புரிஞ்சிக்காம, நம்ம சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம உதாசீனப்படுத்திட்டு போற கொடுமை இருக்கே, அது கிட்டத்தட்ட சாபம் பொன்னி. ஐயோ, பொன்னி, எனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் பொண்டாட்டி எல்லாமே நல்லா அமைஞ்சிட்டாங்க. ஆனா பெத்த புள்ள ஐயோ, என்னங்க? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒண்ணும் இல்ல, மனசை இப்படி விட்டுறாதீங்க. பலமா காத்து வீசும்போது திடீர்னு ஒரு சுழல் அடிக்கும்ல, அது மாதிரி தாங்க இப்ப நம்ம நிலைமையும். இங்க பாருங்க, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் புத்தி பேதலிச்சு சுத்திட்டு இருக்குங்க. பொறுமையா எடுத்து சொன்னா எல்லாம் நம்ம கிட்ட ஓடி வந்துருங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி உடைஞ்சு போற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலங்க. உங்களுக்கு தான் என் மேல நம்பிக்கை இருக்கல, நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் பேசி சரி பண்ணிடுறேங்க. விடாதீங்க. அம்மா, வாடா. ஏம்மா இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க?
சூர்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அப்பா இதே இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. அவரை பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன். ஆனா என்னால முடியலடா. மா அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்க சந்திக்காத கஷ்ட நஷ்டங்களே இல்லை. அந்த நேரத்துல தான் நான் தான் சோர்ந்து போய் சுருண்டு போய் உக்காந்துருப்பேனே தவிர உங்க அப்பா அப்படி இருந்ததே இல்லை. என்னையும் சுலபமா தேத்தி விட்டுட்டு அவரும் அடுத்த நிமிஷமே நார்மல் ஆகி எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சமாளிப்பாரு. ஆனா இப்ப அவரை இங்க இந்த மாதிரி உடைஞ்சு போய் பேசுனது அதை என்னால ஜீரணிக்கவே முடியல சூர்யா, முடியல. மா ப்ளீஸ், உங்க 2 பேரோட மனதைரியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? இப்போ உங்க 2 பேரோட மனசையும் முழுசமா அரிச்சிட்டு இருக்கிறது நம்ம ஐஸ்வர்யா பத்தின விஷயம்தாம்மா. பாசத்துக்கும் பந்தத்துக்கும் வேல்யூ கொடுக்கறதுனால வர ப்ராப்ளம் தாம்மா இது. அமைதியா இருங்கம்மா, அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவர் மனசு எவ்வளவு நொந்து போயிருந்தா இந்த மாயா அவளை போய் வசதியா பேசுவாரு. நம்ம வீட்டு கழுது அவங்கள நம்பி பின்னாடி சுத்துது. இதுல அந்த அம்மா எப்படி வசதி ஆவாங்க? என்னையும் தான் கைக்குள்ள போட்டுக்க தேடி வந்தாங்க, அது நடக்கலையே.